ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பொடி கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் தக்காளி ஒன்று எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கிறேன். பச்சை மிளகா ஒன்று எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கிறேங்க. கருவேப்பிலை கொஞ்சம். கருவாடு பார்த்திங்கன்னா பொடி கருவாடுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேங்க. புளி பார்த்திங்கன்னா தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு புளி வேண்டியது இல்லைங்க, கொஞ்சமாக இருந்தால் போதும். அடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதில் சமையல் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. எண்ணெய் காஞ்சோன்னே அதில் கடுகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் பார்த்திங்கன்னா நம்ம பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இந்த 3ஐயுமே ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த 3ஐயுமே நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வணங்கி வந்துருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வணக்கி விட்டுறலாம். தக்காளியோட பச்சை வாசமெல்லாம் போகணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணுங்க. அதனால் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வணக்கி விட்டுறலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கருவாடு பார்த்திங்கன்னா ஒரு 3-4 டைம் நல்லா கழுவி அதுக்கப்புறம் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கழுவிடுங்க, இல்லைன்னா பார்த்திங்கன்னா அதில் கல் மண்ணெல்லாம் இருக்கும். பார்த்திங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு நல்லா வணங்கி வந்துருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா மிளகுடி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கிறேன். மல்லித்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்குங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்குதுங்க. சிக்கன் மசாலா பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கிறோம். இது எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகணும். அது நல்லா போட்டு வணக்கி விட்டுறலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு நல்லா வணங்கி வந்துருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா தண்ணியில் இந்த கருவாடை புழிஞ்சு இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கருவாடை எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சுங்க. இதை பார்த்திங்கன்னா இந்த மசாலா கூட நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க. இந்த கருவாடு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும். அதனால் நல்லா பரட்டி விட்டுக்குங்க. ரொம்ப நேரம் வேக விட வேண்டியதில்லை. ஏன்னா தண்ணியில் கொஞ்சம் ஊறிடுச்சு. கருவாடு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கருவாடுங்க, அதனால் சீக்கிரம் வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருந்த இந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் ஊற்றினீங்கன்னா போதும், அந்தளவுக்கு ஊற்ற வேண்டியது இல்லைங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா போதுங்க. இதை போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த புளி தண்ணியிலேயே எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா கலரி விட்டுருங்க. பார்த்திங்கன்னா இந்த கருவாடு வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா உப்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க. ஏன்னா கருவாட்டிலேயே உப்பு இருக்கும், அதனால் உப்பு பார்த்து போட்டுக்குங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு இதையும் நல்லா கலரி விட்டுறலாம். உப்பு போட்டு இதையும் நல்லா கலரி விட்டுறலாங்க. இந்த உப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கருவாட்டில் பிடிக்கிற மாதிரி நல்லா கலரி விட்டுருவோம். இந்த தண்ணி மட்டும் வற்றினா போதுங்க. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். கருவாடு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும். எடுத்து மறுபடியும் கலரி விட்டுறலாங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் எடுத்து கலரி விட்டுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா கருவாடு நல்லாவே வெந்து வந்துடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சுவையான பொடி கருவாடு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம சேனல் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க.